ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகேஜிபி சேனல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கொள்ளு வச்சு ஒரு டேஸ்டியான ரசம், அதுக்கப்புறம் அதே கொள்ளு வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி. இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை மெயின் கோர்ஸாக ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கொள்ளை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். இப்போ இந்த கொள்ளு நைட்டே ஊற வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டே செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். பாருங்கள், இப்போ இதை கல் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு பாயில் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போடுறோம். சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போடுறோம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. ஃபேட் கண்ட்ரோல் பண்ணும். டயட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இது வீக்லி 2 எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ குக்கரில் நான் ஒரு 3 to 4 விசில் வர வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த விசில் போகிறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு கொள்ளு ரசத்துக்கு வேணுமாக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி சீரகம், மெழுகு, தனியா, அதுக்கப்புறம் வெந்தயம். இது எல்லாமே நம்ம ஆயிலில் போடுறேன். ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நான் இன்றைக்கி மெழுகு பெப்பர் பவுடர் இருந்துச்சு, ஸோ அதை எடுத்துருக்கேன். நீங்கள் அப்படி இல்லாட்டி நார்மலாக மெழுகு கூட எடுத்து இதே மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, இது எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேன். ஸ்லோ ஃப்ளேமை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ சேர்க்குறேன். டொமேட்டோ சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இது புளிப்பு வேணும் இல்லைங்களா, ஸோ அதனால் சின்னதாக ஒரு சின்ன பீஸ் எடுத்து நான் புளி போடுறேன். இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு சால்ட்டு போட்டுட்டு ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே குக்கர் விசில் போயிடுச்சுங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். கொள்ளு தனியாகவும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி எடுத்துட்டோம். இந்த தண்ணி வச்சு தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பாயில் பண்ணி வச்சுக்கிற கொள்ளை வச்சு நம்ம சட்னி செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தனியாக எடுத்தாச்சு. அதுக்குள்ளே இங்கே வதங்கிடுச்சிங்க நம்ம போட்ட எல்லாமே. இப்போது இதோடு நம்ம சேர்த்து இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கொள்ளு ஒரு 3 to 4 ஸ்பூன் போடுறேன். கொள்ளு தண்ணியோடு சேர்த்து இந்த கொள்ளு போட்டு நீங்கள் அரைக்கும் போது அந்த ரசம் நல்ல கொள்ளு ஃப்ளேவர் நல்லா வரும். அதனால் நான் ஒரு 3 to 4 ஸ்பூன் பாயில் பண்ணி வச்சுருக்கிற கொள்ளு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து எடுத்த ரசம், அதாவது அந்த கொள்ளு தண்ணியும் நம்ம இதோடு சேர்த்து ஒரு 3 கரண்டி ஊற்றுறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போது க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். நல்லா டொமேட்டோலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாய் வச்சுட்டு சட்னிக்கு வேணுமா இருக்கிறது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம இதுக்கு சில்லி பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நான் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இது எல்லாமே போட்டு நம்ம சேம் ஆயிலில் அதே மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறம் பெரிய ஆனியனாக ஒரு ஆனியன் எடுத்து அதையும் நம்ம இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி ஆயிலோடு சேர்த்துட்டேன். இப்போது டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணி வைக்கிற டொமேட்டோவை சேர்க்க போகிறோம். நம்ம இந்த சட்னிக்கு புளி சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால் நான் 3 டொமேட்டோ எடுத்திருக்கேன். டொமேட்டோ சேர்த்து
இதெல்லாமே வதங்குறதுக்காக தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம சில்லி பவுடர் சேர்க்க மாட்டோம் இல்லைங்களா, ஸோ அதனால் காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் போடுறேன். ஆல்ரெடி நம்ம ரெட் சில்லி சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கொள்ளு, அதையும் நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் ஓகேங்க, ஏன்னா நம்ம இதை சட்னியாக தான் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி இருக்கட்டும். அதை அரைக்கிறதுக்கு வேணுமான அளவு தண்ணி மட்டும், ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் இதுக்கு வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணல, நம்ம பாயில் பண்ணும்போது வந்திருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி மட்டும்தான். பாருங்கள், இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணி கொதி வரட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேவருக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு சின்ன ஜார் எடுத்து நம்ம அதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நம்ம இதில் மெழுகு, தனியா எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பவுடரும் நம்ம சேர்க்க தேவையில்லை. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், நம்மளோட ரசம் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம இங்கே சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கிறதும் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணி இதையும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசம் வந்து தாளிச்சிடலாம். இந்த கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் இதை சாப்பிட்டாலுமே நல்லா நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மியாகும். அதுக்கப்புறம் டயட் ஃபுட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே நைட்டில் வந்து இது ஒரு புடி ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும், அதுக்கப்புறம் சுகர் கண்ட்ரோல் ஆகும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இது தண்ணி சுண்டிடுச்சு. இந்த அளவு தண்ணி இருக்கட்டும். இந்த அளவு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அது ஆறட்டும். இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். நார்மலாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது எல்லாமே நம்ம ஆயிலில் சேர்த்துட்டு அது வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசம் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துடலாம். இதை சேர்த்து இதையும் நம்ம ஆயிலில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொள்ளு தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இதோட சேர்த்துட போகிறோம். ஆல்ரெடி நம்ம அதுலேயும் நம்ம சால்ட் போட்டு தான் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ரசத்துக்கு சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. இப்போ அந்த கொள்ளு தண்ணி நான் இதுக்குள்ளே சேர்த்துட்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருங்க. நல்லா இது வந்து ஒரு கொதி வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம சட்னிக்கு செஞ்சு வச்சுருக்கிறது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சட்னி அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இது வந்து சில பேர் கல் சட்டி வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே, அந்த மாதிரி இருக்கிறவங்க கல் சட்டியில் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். ரொம்ப நைஸாக ஆகிடும் மிக்சியில், அந்த மாதிரி வேணாம் அப்படின்றவங்க அந்த மாதிரி கல் சட்டியில் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்கிறேன். பாருங்கள், ரசம் நல்லா நுர வந்துருச்சு. நல்லா இந்த ஒரு கொதி வந்தோடனே நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. சட்னி இந்த சைடு நம்ம அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலாக இந்த மிளகாய் கிள்ளி போடுற சாம்பார், ரசம் இந்த மாதிரி கூட சைட் டிஷ்ஷாக வச்சும் நம்ம சாப்பிட்லாம். இல்லை ஒயிட் ரைஸில் பசங்களுக்கும் சரி நம்மளும் பெரியவங்களும் சரி ஒயிட் ரைஸில் கலந்து சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம்.
சேம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி அந்த ஆயிலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி பேரிலே சொன்ன மாதிரி சட்னி. ஸோ இதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக தான் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி தொக்கு மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 10 டேஸுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படி கொஞ்சம் வேணுன்றவங்க தண்ணி நீங்கள் அரைக்கிற அந்த ஜார் இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும் கொஞ்சம் அலசி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கொள்ளு சட்னி, அதுக்கப்புறம் ரசம். டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் செஞ்சுக்கிற இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிகேஜிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.